வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியா திரும்பிய விமானி அபிநந்தனுக்கு மனதை சமநிலைப்படுத்தும் சிறப்பு சிகிச்சை. ராணுவ மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறல். கிராமங்களில் புகுந்து தாக்குதல் நடத்துவதால் பொதுமக்கள் காயம். அதிமுக தேமுதிக கூட்டணி ஓரிரு நாளில் முடிவு செய்யப்படும் என ஓபிஎஸ் தகவல். திமுக கூட்டணியில் ஒரு தொகுதியை ஒதுக்குமாறு கோருகிறது மனிதநேய மக்கள் கட்சி. ஜார்க்கண்ட் கட்சி பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பு. பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து நடனமாடி உற்சாகம். மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டி. 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. முழு உடல் பரிசோதனைக்காக டெல்லி ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட விமானி அபிநந்தனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்திய போது விமானத்திலிருந்து விழுந்த அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைப்பிடித்தனர். நல்லெண்ண அடிப்படையில் பாகிஸ்தான் அரசால் விடுவிக்கப்பட்ட அபிநந்தன் நேற்று வாகா அட்டாரி எல்லைச்சாவடி வழியாக தாயகம் வந்து சேர்ந்தார். இதனையடுத்து விமானி அபிநந்தனுக்கு இன்று டெல்லி ராணுவ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அபிநந்தன் பலத்த பாதுகாப்புடன் டெல்லி ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு பல்வேறு விதமான உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்பரிசோதனைக்கு பின் மனநல பரிசோதனையும் நடைபெற்றது. இந்த நிலையில் மனதை சமநிலைப்படுத்தும் வகையிலும் 2 நாட்கள் அபிநந்தனுக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ராணுவ மருத்துவமனைக்கு சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அபிநந்தனை சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து அபிநந்தன் விமான தளபதி PS தானோவா முன்பு ஆஜரானார். அப்போது பாகிஸ்தான் வசம் இருந்தபோது என்ன நடந்தது என்பது பற்றி அவர் விளக்கம் அளித்தார். அபிநந்தன் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் கட்டுமானத்துறை தொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி இந்தியா என்ன செய்கிறது என்பதை உலகமே கவனத்துடன் உற்று நோக்குவதாக குறிப்பிட்டார். அகராதியில் இடம்பெற்றுள்ள சொற்களின் அர்த்தத்தையே மாற்றும் ஆற்றல் இந்தியாவுக்கு இருப்பதாகவும் அவர் கூறினார். வாழ்த்துவதற்கும் வரவேற்பதற்குமான வார்த்தையாக இருந்த அபிநந்தன் என்பதன் அர்த்தம் இப்போது மாறுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த நாடு இந்தியா என்றும் தீரமிக்க நாடாக தன்னம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம் என்றும் பலத்த கைத்தட்டலுக்கு இடையே பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு விமானப்படை அதிகாரி அபிநந்தனின் பெயரை சூட்டி மகிழ்ந்துள்ளனர். பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய விமானப்படை அதிகாரி விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாக டெல்லி வந்து சேர்ந்துள்ளார். அவரது துணிச்சலை பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிலையில் ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் புதிதாக பிறந்த பல்வேறு குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர் அபிநந்தன் பெயரை சூட்டி மகிழ்ந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுவது எந்த மதத்துக்கும் எதிரானது அல்ல என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தீவிரவாதம் மனித வாழ்க்கையை அழித்து வருவதாக குறிப்பிட்டார். தீவிரவாதம் உலகத்தை மிகுந்த துயரத்தில் தள்ளுவதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதத்தை எதிர்த்து அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டால் அதனை மதங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக கருதக்கூடாது என்றும் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். The fight against terrorism is not a confrontation against any religion. It cannot be. Just as Islam literally means peace, none of the 99 names of Allah mean violence. காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி இந்திய எல்லைக்குள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர்.
இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி நவ்ஷேரா செக்டார் பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையோர கிராமங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் கிராம மக்கள் படுகாயமடைந்தனர். பல மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெறுவதால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அதிமுக தேமுதிக கூட்டணி ஓரிரு நாளில் முடிவு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு சென்ற கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அடையாற்றில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டுச் சென்றுள்ளார். இந்த நிலையில் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் கட்சியின் தேர்தல் குழுவைச் சேர்ந்த பார்த்த சாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தேமுதிக தேர்தல் குழு நிர்வாகிகள் அடையார் தனியார் விடுதிக்கு வந்த பின்னர் இரு கட்சிகளிடையே முறைப்படியான பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. இதனிடையே இதுகுறித்து கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் அடையாறு தனியார் விடுதிக்கு வருவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் முன்னிலையில் அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தை நடைபெற்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும் அதன் பின்னர் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக நிர்வாகிகளுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை அறிவிப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5, என்ஆர் காங்கிரசுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக அமைத்துள்ள கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு 1 தொகுதியை ஒதுக்கி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடாது என்றும் தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை அளித்தாலும் அதில் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் எனவும் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கூட்டணியிலும் தமிழக அளவில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமையப்பெற்றக்கூடிய அதிமுகவினுடைய கூட்டணியிலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொரு கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிடுகின்ற பொழுது பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டியிருக்கும் மற்றும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயமாக இருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய தனித்துவத்தை தொடர்ந்து நிலைநாட்டி வந்திருக்கிறோம். கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களைப் போலவே தேர்தல் ஆணையத்திடம் புதிய தமிழகம் கட்சி உரிய சின்னத்தை முன்கூட்டியே ஒதுக்க சொல்லி கோரிக்கை விடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம். மக்களவை தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் நாளை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ், மதிமுக,
மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா ஒரு தொகுதியையும் திமுக ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தனது ஆதரவாளர்களுடன் அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு முடிவின்படியே திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், பாமக இடம்பெறும் கூட்டணியில் ஐஜேக்கு இடம் பெறாது என்றும் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அவசர பொதுக்குழு இந்த வாரம் புதன்கிழமை கட்சி அலுவலகத்தில் நடந்தது. பொதுக்குழுவின் முடிவின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய குரலை மைய அரசிலே மொழிந்து தமிழ்நாட்டிற்கு பல காரியங்களை ஆற்றி தர வேண்டும், அது உங்களால் முடியும் என்று அவருக்கு சொல்லி எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அந்த பாஜக கூட்டணியில் எங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு வந்த, இம்சத்து கொண்டிருந்த, தனிப்பட்ட முறையும் பல்கலைக்கழகத்திற்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்திருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதால் நாங்கள் பிஜேபியை தொடர முடியாது. இதனைத் தொடர்ந்து மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதனையடுத்து திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தொகுதி உடன்பாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுகவில் ஒரு தொகுதி ஒதுக்குமாறு அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். தமது கட்சி தொண்டர்கள் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக அரசின் 5 ஆண்டு கால சாதனையை விளக்கி தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் இருசக்கர வாகன பேரணியை பாஜக மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் நாடே சுகாதாரமாக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நல்லாட்சியாக, பயன் தரக்கூடிய ஆட்சியாக, குறிப்பாக இந்தியா ஒரு தூசுபடிந்த நாடு, ஒரு சுத்தமில்லாத நாடு என்கின்ற அடிப்படை சிந்தனை எல்லாம் கூட இன்னைக்கு போக்கக்கூடிய விதமாக ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமாக, இன்னொன்று அடிக்கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி காட்டுவேன், ஒரு பணக்காரன் என்ன சுகத்தை அனுபவிக்கிறானோ அந்த சுகத்தை ஏழை அனுபவிக்கக்கூடிய திட்டங்களை வகுப்பேன் என்று இரு கண்களாக தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி 5 ஆண்டுகள் அதற்காக சிந்தனை செய்து அந்த 2 திட்டங்களையும் மென்மேலும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டிய நல்லாட்சி. திருச்சி மாநகர பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணி பால்பண்ணை சந்தை வழியாக சென்று அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் தூய நெஞ்ச கல்லூரி முதல் வீட்டு வசதி வாரியம் வரை நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருசக்கர வாகன பேரணியை பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடியில் தொடங்கி ஆக்கூர் முக்கூட்டு வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜக அரசு செயல்படுத்திய திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற பேரணியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள்.
40 தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதாகத்தான் நாங்கள் தொண்டர்கள் மக்களை சந்திக்கும் போதும் சரி, தொண்டர்களை சந்திக்கும் போதும் அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். இன்னைக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்கிற அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் பிஜேபி ஆதரிப்பது விமர்சித்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்துணை நலத்திட்டங்களும் மக்களை சென்றடைந்திருக்கின்றன. நேற்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து அச்சப்பட்டிருந்தார்கள் என்ற நிலை மாறி இன்று பாகிஸ்தானே மோடி அவர்களை பார்த்து அச்சப்படுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரும் 13ஆம் தேதி தமிழகம் வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K. இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் K. ராமசாமி, MLA H. வசந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளருக்கு பேட்டியளித்த KS அழகிரி, தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வர இருப்பதாக கூறினார். பிரச்சாரம் நடைபெறும் இடம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக வருகிறார்கள். அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. எந்த இடம் என்பது நாளை தெரிவிக்கப்படும். அதுதான் காங்கிரசினுடைய முதல் ஆரம்ப பிரச்சார கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தை, தேர்தல் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு எந்த இடத்தில் அவர்கள் தன்னுடைய தேர்தல் உரையை ஆரம்பிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு சென்ற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ராஞ்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். நாட்டை காக்க விமானப்படை வீரர்கள் பாடுபடுவதாகவும், பிரதமர் மோடி விமானப்படையின் பணத்தில் தொழிலதிபர் அனில் அம்பானி ஆதாயம் அடையும் வகையில் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தன்னை சந்தித்த ராகுல் காந்தி பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ள ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க அந்த கட்சி தலைவர்களிடையே பேச்சு நடைபெற்று வருவதாக தகவல்கள் வந்தன. இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லி ஒருங்கிணைப்பாளர் கோபால் ராய் 6 நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்றும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளில் மேற்கு டெல்லி தொகுதிக்கு மட்டும் ஆம் ஆத்மி வேட்பாளரை அறிவிக்கவில்லை. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக சிவன் கோவிலை முஸ்லிம் ஒருவர் பராமரித்து வழிபட்டு வருகிறார். அசாம் மாநிலத்தில் மண்ணின் மைந்தர் யார் என்றும் வந்தேரிகள் யார் என்றும் அங்குள்ள மக்களிடையே விவாதம் நடைபெற்று வருகிறது. அந்த மாநிலத்தில் குடியுரிமை பதிவேட்டில் 40 லட்சம் பேரின் பெயர்கள் விடுபட்டிருப்பதும் மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்பியது. இந்த நிலையில் குவஹாத்தியில் மரத்தடியில் உள்ள ஒரு சிவன் கோவிலை முஸ்லிம் ஒருவர் பராமரித்து வருவதுடன் அதை வழிபட்டும் மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். பொன்னேரி அருகே புதிதாக திறக்கப்பட்ட மணல் குவாரியை மூடக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆமூரில் புதிதாக மணல் குவாரி திறக்கப்பட்டது. இங்கு சவுடு மண் அள்ளுவதற்காக அரசு அளித்த அனுமதியின் பேரில் நேற்று முதல் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் அள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிக அளவில் மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தை மீறி லாரிகள் மணல் ஏற்றிச் சென்றதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் லாரிகள் மற்றும் இயந்திரங்களை சிறைபிடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
ஊர்ல மண்குவார வரதுனால ஏற்கனவே விட்டதுனால எங்களோட மண் வளம்லாம் கெட்டு போச்சு. குடி தண்ணீர் பாத்தீங்கன்னா போர் போட்டு எடுத்துருந்தோம். இப்ப பாதி ஊருக்கு மேல என்ன பண்றாங்க, கேன் தண்ணி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் கொடுத்தாங்கன்னா அடுத்து வர ஜெனரேஷனுக்கு எங்க ஊர்ல தண்ணியே இல்லாத போயிடும். ஃபுல்லாவே கேன் தண்ணியை நம்பி தான் இருக்கணும். நாங்க எங்க ஊர்ல மண் வளம் கெட்டு போகுதுன்னு சொன்னாலும் எங்களை வந்து அடியால் வச்சு மிரட்டுறாங்க. அதுக்கு 30 போலீஸ்காரங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் இருக்கிறாங்க. 3 அடி தான் குவாரை எடுக்கணும்னு சொன்னா இவங்க 8 அடி 10 அடி நேற்று 4 மணில இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. குவாரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சொல்லி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் 100 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஒரே நபர் திருடிச் சென்ற சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எம்ஜிஆர் நகர், KK நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பல இடங்களில் தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்கள் திருடப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து சிலிண்டர் திருடனை தேடி வந்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சமையல் எரிவாயு சிலிண்டர்களை திருடிய நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பி சிலிண்டர்களை திருடிச் செல்வது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையின் போது திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையவர் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த அசோக் குமார் என்பதும் அவர் இதுவரை 100 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை திருடி கடைகளில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அசோக் குமாரை கைது செய்த போலீசார் 20க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். சென்னை நகரில் குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் தனது சேமிப்பில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவிய சிறுமியை சென்னை காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். சென்னையில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை காட்டுப்பாக்கம் பகுதியில் வசிக்கும் சத்யநாராயணா என்பவரின் மகள் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஸ்ரீசிதா சிசிடிவி பொருத்துவது குறித்து காவல்துறையினர் ஆலோசனை நடத்தியுள்ளதை கண்டுள்ளார். அப்போது அந்த சிறுமி தன்னுடைய சேமிப்பிலிருந்து பணம் தருவதாக போலீசாரிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் சில நாட்களில் சிறுமி ஸ்ரீஹிதா தனது தந்தையுடன் சென்று காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து 1,50,000 ரூபாயை கொடுத்து அனைவரதும் நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. இது பற்றி தகவலறிந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் சிறுமியை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதால் குற்றச்சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக சிசிடிவி கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டு வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பின் தலைவர் சதீஷ் ரெட்டிக்கு அமெரிக்காவின் விமானவியல் மையத்தின் விருது கிடைத்துள்ளது. இந்திய அரசின் பாதுகாப்புத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பின் தலைவராக சதீஷ் ரெட்டி உள்ளார். இவர் ஏவுகணை தொழில்நுட்ப மேம்பாட்டுக்காக ஆற்றிய பங்களிப்புக்காக அவருக்கு அமெரிக்க விமானவியல் விண்வெளியில் மையம் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. திருத்தணியில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீடு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அக்கையா தெரு பகுதியைச் சேர்ந்த ராணி, சத்யா மற்றும் விஜயலட்சுமி ஆகிய மூவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் இவர்களது வீட்டில் அருகில் திடீரென ஏற்பட்ட தீ அவர்களது குடிசைக்கு பரவியது. இதில் அவர்களது வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் வீடு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருத்தணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் ஆறுதல் கூறினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரியுடன் கலந்து ஆலோசித்து தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். காங்கிரசின் தேர்தல் பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசினார். கட்சி தலைவர்களின் பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைவர்களுடன் விவாதித்ததாக தெரிவித்தார். 21 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலுக்காக தொகுதி வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடந்தால் 21 தொகுதியிலேயும் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்படும். அதே மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல சட்டமன்ற தொகுதிகள் லெவலிலேயும் குழுக்கள் அமைக்கப்படும். பிரச்சாரத்தை மேலெடுத்து செல்வதற்காக பல்வேறான குழுக்கள் அமைக்கப்படும். இப்படி பல்வேறு கோணங்களில் எப்படி தேர்தலை சந்திப்பது என்பது குறித்து விவாதித்திருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். அருகே புனித வனத்து அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி கிராமத்தில் புனித வனத்து அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது.
இதில் 500 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்க காளையர்கள் ஆர்வமுடன் களமிறங்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு கட்டில், பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையையும் அதை சுற்றியுள்ள இடத்தையும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தாம்பரம் அடுத்த வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் வரும் 6ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அதற்காக பாதுகாப்புகளுடன் கூடிய மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் அமரும் இடம், ஹெலிகாப்டர் இறங்கும் இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு நடத்தினார். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் கலந்து ஆலோசித்தார். அப்போது அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி, பெஞ்சமின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரகதம், குமாரவேல், KN ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளுடன் பழகி ஆபாச படங்களை எடுத்த நபரை போலீசார் உடனே கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த மாக்கினாம்பட்டியைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு. இவர் கல்லூரி பெண்களை குறிவைத்து காதலிப்பதாக கூறி நட்புடன் பழகி ஆபாச படம் எடுப்பதுடன் அந்த படங்களை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திருநாவுக்கரசு தனது நண்பருடன் சேர்ந்து ஒரு கல்லூரி மாணவியை ஆபாச படம் எடுத்ததாகவும் அந்த பெண்ணின் நகைகளை பறித்ததாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தலைமறைவான திருநாவுக்கரசருக்கு ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஆதரவளிப்பதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து திமுக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்த பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரர் தினேஷ்குமார் திருநாவுக்கரசால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிகள் புகார் அளிக்க தயங்குவதாக தெரிவித்தார். என்னோட தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி வேற எந்த ஒரு கல்லூரி மாணவிகளும் இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்துருக்கிறோம். இதுக்கு நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரமான அந்த வீடியோவை கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம் என்னங்கிறது நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட நடவடிக்கைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களோட சுய அரசியல் ஆதாயத்துக்காக இதை வேற மாதிரி கொண்டு போக பார்க்குறாங்க. மன்னார்குடி அருகே கட்டிட வேலை செய்வதற்காக சென்ற கூலி தொழிலாளிகள் 2 பேர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் வாளாச்சேரியைச் சேர்ந்தவர்கள் ஆனந்த் மற்றும் ராஜ்குமார். இருவரும் ருக்மணி பாளையத்தில் கட்டிட வேலைக்காக சென்றுள்ளனர். அவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக மின்சார கம்பி உரசியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அப்போது அருகிலிருந்த வீரமணி என்பவரையும் மின்சாரம் தாக்கியது. அதில் பலத்த காயமடைந்தவர் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.